தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்காந்து அர்த்தாஷ்டம சனியா மார்ச் 2025லேருந்து உங்கள வச்சு செதுக்குன்னு செதுக்கிட்டு உட்காந்துருக்கிறாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது அம்மா, வண்டி, வீடு, உடல் சுகம் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த இடத்தெல்லாமே கேள்விக்குறியா மாத்திருப்பாரு. அம்மாவோட உடல் ரீதியான பிரச்சனைகள், அம்மாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, லேண்டு, வீடு, வண்டி இது சம்மந்தமா ஏதாவது ஒரு வெட்டி செலவு, ஏதாவது ஸ்டக்கு இல்ல ஆர்கியூமெண்ட்டு இது எல்லாத்தையுமே ஏதாவது ஒண்ணு குடுத்துருந்துருப்பாரு. அங்கேருந்து உங்களோட 6ஆம் இடத்த தன்னோட 3ஆம் பார்வையா பார்க்குறாருங்க. 6ஆம் இடம்ங்கிறது மறைமுக எதிரிகள், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, தேவையில்லாத உடல் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது, ஆ ப மறைமுக எதிரிகளோட ப்ரெஷர் தான் மேஜரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், கடன் இது எல்லாத்தையுமே ஜாஸ்தி பண்ணி விட்டுருந்துருப்பாருங்க. உங்களோட 10ஆம் இடத்த தன்னோட 7ஆம் பார்வையா பார்க்குறாருங்க. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானத்த பார்க்கறதுனால, வேலையில நீங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கனாலும் ரெகக்னைசேஷன் கிடைக்காது. ட்ராவல் நிறையா இருந்திருக்கும். அலைச்சல்னா எங்கூட்டு அலைச்சல், உங்கூட்டு அலைச்சல் இருக்காது. அப்படி இருக்குங்க. மேலதிகாரிகளோட ப்ரெஷர் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். உங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்க நீங்க சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டாங்க. ஏன்டா இவங்கள்ட்டலாம் வேலை பார்க்குறேன், இவங்கள வச்சுட்டு எப்புட்றா வேலை பார்க்குறதுங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் இந்த வேலைய நீங்க ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய தனுசு ராசிக்காரர்கள் வேலைய மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. பழைய வேலையிலேயே இருந்திருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்காத தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. உங்களோட ராசியே தன்னோட 10ஆம் பார்வையா பார்க்குறாருங்க. எண்ணம், செயல் சிந்தனையத்த எண்ணம், செயல் சிந்தனைய குழப்பி விட்டுருவாருங்க. நீங்க என்ன யோசிச்சீங்கனாலும், உங்களுக்கு அது சப்போர்ட்டாவே இருந்திருக்காதுங்க. எக்கச்சக்க மென்டல் ப்ரெஷருங்க. மென்டல் டிப்ரஷனோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போய் நிறைய தனுசு ராசிக்காரர்கள விட்டுருப்பாரு. நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு முகம் வாடி இருக்கிறது, கருத்து இருக்கிறது, டயர்டா இருக்கிறது, முகம்ல ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கிறது. எப்படியாவது யாராவது ஒருத்தர் ஏன் உங்க எப்படி இருந்த ஏன் இப்படி ஆயிட்டேன்னு உங்கள வந்து கேட்கறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள எல்லாத்தையுமே கொண்டு வந்து குடுத்துருப்பாருங்க. இது ஒத்த தலைவலி நிறைய பேருக்கு வந்து கொண்டு வந்து குடுத்துருப்பாரு. இந்த சனி பகவான உச்சம் பெற்ற குருவோட பார்வையில வக்ர நிவர்த்தி அடையறதுனால, உங்களுக்கு இது எல்லாமே ரிவர்சல் நடக்க போதுங்க. 138 நாளுக்கு மட்டும். அம்மாவோட உடல்நிலை சீராறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு பாசிட்டிவா மூவ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தா கொஞ்சம் குறையும். இந்த டயத்துல அம்மாவோட உடல் ரீதியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க அத க்யூர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. 6ஆம் இடத்த 3ஆம் பார்வையா பார்க்குற சனி பகவானால மறைமுக எதிரிகள் எல்லாமே மறைஞ்சு ஓட ஆரம்பிப்பாங்க. வேலை தேடிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வேலையில உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க. நீங்க செஞ்ச வேலைய சுத்தி இருக்கிறவங்கலாம் திரும்பி பார்க்கறதுக்கான அமைப்புகள் எல்லாமே உண்டு. அ வேலை மாற்றம் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த பீரியட்ல நீங்க வேலை மாற்றம் பண்ணிக்கலாங்க. வம்பு, வழக்கு, கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா, அது எல்லாமே கிளியர் ஆறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியான பிரச்சனைகள், இந்த இடுப்பு வலி, கழுத்து வலி, முட்டு வலி இந்த மாரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தா, அது எல்லாமே சால்வ் ஆறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அ போட்டி தேர்வு ஏதாவது எழுதிட்டீங்க, போட்டி ஏதாவது விஷயமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த இடம்லாம் உங்களுக்கு சக்ஸஸா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாரியே ஜாப்ல ப்ரமோஷன் கிடைக்கலாம், இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். அடுத்த ஒரு பொறுப்பு, நல்ல பொறுப்பா, "வாவ்! சூப்பரா நீ வேலை பார்க்குறியேன்னு" சொல்லிட்டு நல்ல பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அ பார்ட்னர்ஷிப் கரெக்ட்டா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அமையிறது. அது மூலியமா வருமானம், ப்ராஃபிட்ன்னு சொல்ல முடியாது. வருமானம் ஸ்டக்கா இருந்த ஃப்ளோலாம் உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆறதுக்கான வாய்ப்புகள், மென்டல் டிப்ரஷன் குறையிறது, உங்களோட எண்ண ஓட்டம் கிளியர் ஆறது, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ல லைஃப் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி கொண்டு போறது. இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவான் உங்களுக்கு குடுக்க போறாருங்க. இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சிய பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க போக வேண்டிய கோவில் திருவானைக்காவல்ல இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி கோயிலுங்க. அங்க போயிட்டு அம்பாள ஆத்மார்த்தமா வேண்டி ஒரு எலுமிச்சம்பழத்தில நெய் தீபம் போடுங்க. அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணலாங்க. அதே மாரி சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் நீங்க தானம் வாங்கி கொடுக்கலாம். உங்க குடும்ப ஒற்றுமைக்காகவும், உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை தெளிவா இருக்கிறதுக்காகவும் ஆத்மார்த்தமா நீங்க அங்க அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. அவ்வளோ தூரம் போக முடியாத தனுசு ராசிக்காரர்கள், நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போட்டு 108 முறை சனீஸ்வர பகவானோட காயத்ரி மந்திரத்த சொல்லி கோவில 9 தரம் சுத்தி வாங்க. உக்கிரமான தெய்வம் துர்க்கை, காளி இந்த மாரியான தெய்வ கோயில்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்ததுன்னா, அங்க போய் கூட நீங்க எலுமிச்சம்பழத்தில நெய் தீபம் போட்டு வணங்கி வர, சனி வக்கர பயிற்சி ஒரு பாசிட்டிவான வைப்ப குடுக்குங்க.